இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அருவிக்கு தான் விளாக் வந்திருக்கோம். இங்கே நிறைய தரமான சம்பவங்கள் நடந்துச்சு. ஒவ்வொன்றையும் பற்றி தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூரிஸ்ட் ட்ராவல் பிளேஸஸாக நம்ம கவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். அது என்ன ஸ்பாட்னா திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. என்ன திருப்பரப்புன்னு சொன்ன உடனே இதுவா அப்படின்னு ஸ்வைப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதது கூட இருக்கும். நார்மலாக நம்ம குடும்பத்தோடு போனோன்னா எங்கெல்லாம் நம்ம போவோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த வீடியோவில் எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம். நம்ம திருப்பரப்பை பார்த்திங்கன்னா பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த ஜங்ஷனில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இங்கே போனோன்னா தான் திருப்பரப்பு அருவி போக முடியும். ஸோ இங்கேருந்து நேராக நம்ம திருப்பரப்பு அருவியை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே திருப்பரப்பு அருவி ரொம்பவும் ஃபேமஸானதா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ரொம்ப ஃபேமஸானதான். ஏன்னா இதுதான் குமரியின் குற்றாலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த குமரியின் குற்றாலத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு அழகான ஒரு நீர் அருவி இருக்குது. இந்த அருவி தாண்டி ஒரு சின்ன நீச்சல் குளம் இருக்குது. இது போக மேலே போட்டிங் இருக்குது. இது போக இந்த இடம் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இயற்கையோட அழகு ஒரு முக்கியமான காரணம். நம்ம வீடியோவில் நேராகவே போயிட்டோம். நம்ம நேராக டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். இங்கே பார்த்திங்கன்னா டிக்கெட் சார்ஜஸ் ரொம்ப கம்மி தான். இங்கே ஒரு பர்சனுக்கு 10 ரூபா தான் டிக்கெட் சார்ஜ் வரும். ஆனால் இங்கே நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னா, கேமராவுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணணுமா. அதுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் பேசி பார்த்தோம். கேமராவுக்கு 150 ரூபா 150 ரூபா கொடுத்து அங்கே போய் எடுக்கிற அளவுக்கு அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது. நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு அது பெருசாக தோணுச்சு. ஏன்னா நாங்கள் பார்த்த இடம் இந்த இடத்துல 150 ரூபா கொடுத்து தான் இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். ஏன் இங்கே டிக்கெட்டுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அங்கே மேலே கேமராவுக்கு 20 ரூபான்னு எழுதியிருந்தாங்க. ஆனால் அவங்க 150 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ சின்ன வாக்குவாதங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, வீடியோ கேமரா நீங்கள் கொண்டு போகிறீங்க கேமரா பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா கேட்டகரி, இதுக்கு 150 ரூபா சார்ஜ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த 150 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோம். ஆனால் 150 ரூபாங்கிறது ரொம்ப ஓவர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிற 2 பக்கமும் அழகான திருவிழா கடைகளில் இருக்கக்கூடியது மாதிரியான அழகான கடைகள் நிறைய இருக்குது. இங்கே நிறைய தேவையான பொருட்களும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் தேவை அப்படின்னா அதுக்கு ட்ரெஸ்ஸு, குளிக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்காக, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுற அந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கடைகள்லேருந்தே வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம அருவியோட என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இங்கே உங்களுக்கு சூப்பரான கார்டனும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அருவி பாயிறதும் தெரியும். இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம உள்ளே போகலாம். நம்ம இப்போ திருப்பரப்பு அருவிக்கு வந்திருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம். உள்ளே வர்றதுக்கு ஒரு பர்சனுக்கு 10 ரூபா வீதம் 20 ரூபா டிக்கெட்டும், கேமராவுக்கு 150 ரூபா டிக்கெட்டும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கேருந்து உள்ளே வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு தோட்டம் இருக்குது. இதுக்குள்ளே யாரும் செடிகளை கை வைக்காதீங்கன்னெலாம் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே ரொம்பவும் அழகாக கட் பண்ணி விட்ருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதில் இருந்து தான் நம்ம அருவி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வியூ பாயிண்ட், உங்களுக்கு பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு அருவி இருக்குது. இந்த அருவி தான் ரொம்பவும் முக்கியமான அருவியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குளிக்க விடுறாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம இன்னைக்கு கீழே போனால் தான் தெரியும். நம்ம கீழே போய் பார்க்குறோம். அந்த அழகான ஒரு மூமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா அருவியில் நம்ம கீழே இறங்கி போகிறோங்க. இங்கே காமனாக ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி இந்த பக்கமும் பெண்களுக்கு தனி ப்ரைவசியான ஒரு பாத்து தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இது இந்த இடத்தோட ரொம்பவும் ஒரு சிறப்பான இது என்னன்னா, பெண்கள் தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதில் நம்ம பார்த்திங்கன்னா பொது பாதை வழியாக கீழே போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கார்டன்ஸு சூப்பராக இருக்குது. அங்கே ஒவ்வொரு ஷேப்ஸாக கட் பண்ணி விட்டுருக்கதை பார்த்து ரசித்து அப்படியே நம்ம கீழே போகிறோம். அருவியில் இன்றைக்கி ரொம்ப நிறைய தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு.
இங்கேருந்து பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளவு தண்ணி பாயிறது நம்ம பார்க்குறதுங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால மழை ரொம்ப பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதாலையும் தண்ணி வந்து நிறைய கொட்டுது. ஸோ இங்கே நம்மளை குளிக்க விடுவாங்க அப்படின்ற எண்ணம் இனிமேல் இருக்காது. ஏன்னா அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளை குளிக்க விட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ யாரும் குளிக்கலை. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா குளிக்க விடாததுனால இந்த இடத்துல இன்றைக்கி டேயே போச்சு அப்படின்னு தான் நினச்சோம். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பார்க்கை சுற்றி பார்க்கலாம். பார்க்கில் வந்து குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போனோம். இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம நிறைய பேர் அந்த அருவியோட வியூவை ரசிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த அருவி கீழே பாயிறதுல இருந்து நல்ல நீர்த்துளிகள் வந்து அப்படியே ஏரில் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைபையும் ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்குது. அதை நம்ம அனுபவிக்கலாம் இந்த இடத்துல இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. இதை தாண்டி நம்ம அங்கே வேறு தண்ணிக்கிட்ட எல்லாம் போக முடியாத ஒரு நிலைமையில தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ ஆனாலும் அந்த அழகு வந்து சொல்லவே ஒரு இதே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. தண்ணி வர ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இதாகவும் போய்கிட்டே இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்களை தண்ணியில் இறங்க விடலை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இதே மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா நாம் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கணும். இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பறவைகளும் அந்த இடத்துலேருந்து மீன் பிடிக்கிறது எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வெரைட்டியா அருவியை பார்த்து வந்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு அருவியோட வீடியோ போட்டிருந்தோம். நீங்க பார்த்துருக்கீங்களா என்ன அப்படின்னு தெரியல. அப்படி பார்க்கலைன்னா போய் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா குமரியின் குற்றாலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான இடம். அதுதான் இந்த குமரியின் குற்றாலமான திருப்பரப்பு அருவி. இங்க பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா செம மழையா இருக்கக்கூடிய நேர கட்டத்துல நம்ம வந்திருக்கோம். இங்க அருவியில ஆர்ப்பரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தருணம் தான் இது. அதாவது நார்மலா அருவியில வந்துட்டு வெயில் டைம் தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும், சிறிய அளவு தான் பாய்ஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமான தண்ணி பாயுது. அதுவும் பார்க்கறதுக்கு சும்மா செமையான ஒரு இதுதான். அதுவும் அந்த தண்ணி தரையில பட்டு தெரியக்கூடிய அந்த சாரல் போன்ற அமைப்பு நம்ம உடம்ப தட்டி போற தருணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரான ஒரு தருணம் தான். இங்க இப்ப பார்த்தாலே தெரியும். நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துல நின்னாலே அந்த ஃபுல்லாவே வாட்டரிஸா ஆகக்கூடிய ஒரு அருமையான இடமா இருக்கு. ஆனா ஒரு சோகம் என்ன அப்படின்னா நம்மள வந்து உள்ள குளிக்கிறதுக்கு அனுமதிக்கல, தண்ணி அதிகமா இருக்கிறதுனால. நமக்கு தெரியும் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா குற்றாலத்துல இதே மாதிரி தண்ணி அதிகமா திடீர்னு வந்ததால நிறைய ஒரு சிறுவன் இறந்து போனதை கூட நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாதுகாப்பு நடவடிக்கைக்காக அவங்க தண்ணியில இறங்குறதுக்கு அனுமதிக்கல. இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான இடம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல மிகவும் முக்கியமான சுற்றுலா தலத்துல ஒண்ணா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இது தண்ணி பாயக்கூடிய இந்த அருவிக்கரை இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். அது மட்டும் இல்ல, இந்த திருப்பரப்பு அருவி ரொம்பவும் ஃபேமஸான ஒரு இடமா இருக்கிறதுனாலயே இங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது அந்த மாதிரி எல்லாரும் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனாலயே இந்த இடம் ரொம்பவும் ஃபேமஸா இருக்கு. இப்போ எங்க கேட்டாலும் திருப்பரப்பு அருவிக்கு போகலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் உடனே ஓடி வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அழகான ஒரு இடம். குளிக்கிறதுக்காக இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஆனா எங்களால இன்னைக்கு குளிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்தாலும், இந்த மாதிரி தண்ணியை நம்ம இதே மாதிரி பாக்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம தண்ணி இருக்கிற டைம் வந்தாலும் குளிக்க அனுமதிக்கக்கூடிய டைம்னா இந்த அளவுக்கு தண்ணி வருமா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதனாலதான் இதை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இருக்கு. நீங்களும் மழை பெய்யற டைம் இந்த இடத்த சூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா இங்க அனுமதிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒன்னாவே தான் இருக்கு. ஐயோ புலி வருது, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு புலியை செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
விவசாயத்தை பற்றின ஒரு அழகான ஓவியம் அங்கே சுவரில் தீட்டப்பட்டிருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இங்கே நிறைய ஓவியங்கள் இருக்குது. இதுவே உங்களுக்கு நிறைய பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கார்டன் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். கார்டன் வந்துட்டு ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இனி இப்போ ஒவ்வொன்றையாக போய் பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது எந்த மாதிரி நிலமையில இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இங்கே நம்ம ஆனால் அந்த மழையோட ஒரு இருட்டும் வெயிலோட ஒரு இதுவும் சேர்ந்தாப்பில் இருக்குது. ஸோ மழை வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். மழை வருமா வராதான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் நனைய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம பொன்முடி போயிருந்தபோது செமையாக மழை பெஞ்சிச்சு. ஆனால் இப்போ இங்கே அதே மாதிரி மழை பெய்யுமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம திருப்பரப்பு அருவியில் இருக்கக்கூடிய பார்க்கில் தான் இருக்கோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்குது. அழகாக இருக்குன்னு சொல்ல வந்திருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளவுமே டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்க பயன்படுத்தக்கூடாது, 10 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் மக்கள் எல்லாரும் இதை பயன்படுத்துகிறத நாங்களே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு இது போட்டிருக்காங்கன்னா அதுக்கு மதிப்பு கொடுத்து எல்லாரும் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, இதை சரியாக பராமரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் முயற்சி எடுக்கணும். ஏன்னா சரியாக நம்ம இது பண்ணாதனால தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் சேதமடைஞ்சு காணப்படுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. இது கரெக்டான பராமரிப்பில் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்பவும் அழகாக தெளிவான இதில் குழந்தைங்க சந்தோஷமாக விளையாடுறதுக்கு இதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இது சேதமடைஞ்சிருக்கனால அதை பயன்படுத்துறதே ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆபத்து விளைக்கிற அளவுக்கு கூட சில இடங்கள் டேமேஜாக இருக்குது. இதை வந்து இந்த பராமரிப்பு துறையை வந்து கரெக்டாக பராமரித்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற நான் கேட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுக்குது. ஆனாலும் இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸில் இவ்வளோ பேர் வரக்கூடிய இடத்துல இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வைக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே குழந்தைங்களோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரொம்பவும் சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான ஒரு விளையாட்டு பார்க்கணுன்னா இங்கே அவங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். ஸோ குழந்தைங்களோட வீக்கெண்டை இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் அதோட மன நிறைவாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டேயாக இந்த டே அமைய இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் க்ரியேட் பண்ண க்ரியேட்டரை நம்ம சம்மதிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு இடத்தோட போய் இன்னொரு இடத்தோட வெளியே வர்றதுங்கிறது ரொம்பவும் வித்தியாசமானது. நல்ல வேளை ஃப்ரெண்டில் வந்து போய் பின்னாடியோட வெளியே வரல. ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. அந்த சறுக்கில் நிறைய பேர் சறுக்கி விளையாடுறத கூட நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஏதோ எழுதி வச்சுருக்காங்கங்க. அது ஆனால் எங்களால் வாசிக்க முடியல. நீங்கள் யாராவது அதை வாசிச்சிருந்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அது எங்களால் வாசிக்க முடியல. அது ஏதோ மலையாளம் மாதிரி இருக்குது. ஸோ மலையாளம் உங்களுக்கு வாசிக்க தெரியும்னா நீங்கள் அதை வாசித்து எங்களுக்காக சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். அது மட்டும் இல்லை, இந்த கார்டன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். ஃபுல்லாகவே ரொம்பவும் சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரெகுலராக கட் பண்ணால் தான் இந்த மாதிரி அழகாக இருக்க முடியும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே எல்லா விஷயங்களும் அவங்க மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம உள்ளே நம்மளை குளிக்க விடாததுனால நம்ம அப்படியே வெளியே வரோம். ஏன்னா வெளியே பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த போட்டிங் எல்லாம் போகலாம் அப்படிங்கிறதுனாலையும் மேலே தண்ணியில் குளிக்க விடுறதாகவும் சொன்னாங்க. ஸோ அங்கே போய் குளிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலான்னு நம்ம அருவிக்க மேலே இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிறப்பான சிப்ஸு ஐட்டங்கள் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனால் இந்த வெயிலுக்கு நம்ம அழகாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கிட்டு நாம் அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டுருக்கனால நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடியதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த பார்ட்டை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள்.